தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள். மாலையில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சமூக நீதி பற்றி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ், சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்த மர்மம் என்ன? சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதாலேயே நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தருமபுரியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, தேர்தல் நின்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. பாஜகவுடன் கூட்டணி என்றாலும் சமூக நீதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் அன்புமணி ராமதாஸ் உறுதி. எங்களுடைய ஐடியாலஜிஸ் வேற, ஆனாலும் எங்களுடைய ஐடியாலஜிஸ் குறைக்க, அதாவது ஒரு துளியும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய கோர் ஐடியாலஜிஸ் என்னன்னா சமூக நீதி தான். அடிப்படை எங்களுடைய சித்தாந்தம் வந்து சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக எந்த அளவுக்குனா நாங்கள் போவோம். மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். பல்லாவரத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு அண்ணாமலை பணம் கொடுத்ததாக பரவிய வீடியோ கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டது. பொய் குற்றச்சாட்டு தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக அரசு ஏழைகளுக்கான அரசு என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஈரோட்டில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய கமல்ஹாசன் பேச்சு. தமிழ்நாட்டிற்கு பேரிடர் காலத்தில் ஆறுதல் தெரிவிக்க வராத பிரதமர் தேர்தல் சமயத்தில் மட்டும் வருவதாக சீமான் சாடல். பாஜகவிற்கு இனி வாக்களித்தால் நாட்டையே மறந்துவிட வேண்டும் என்றும் ஆவேசம். சுயேட்சையான தனக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கிய பிரதமர் மோடிக்கு வாழ்வையே அர்ப்பணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. மோடியின் ஆட்சி காலத்தில் வாழ்வதையே பாக்கியமாக கருதுவதாக நெகிழ்ச்சி. $1800 கோடி அபராதம் செலுத்த காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று போராட்டம் நடத்துகிறது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஊழல் நிலவுவது கவலை அளிக்கிறது. தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுடன் நமோ செயலியில் உரையாடிய பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் நிம்மதியாக உறங்க மாட்டோம். ஆலந்தூரில் எம்பி டி.ஆர். பாலுவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோது அமைச்சர் உதயநிதி பேச்சு. திமுக தலைமையிலான கூட்டணி வானவில் கூட்டணி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமதா விமர்சனம். அதிமுக தேமுதிக கூட்டணியே சிறந்த கூட்டணி என்றும் திருப்பூர் தொகுதியில் நடந்த பரப்புரையில் பேச்சு. திராவிட கட்சி ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை அடைய அண்ணாமலைக்கு வாக்களிக்கும்படி கோயம்புத்தூர் நகரில் சர்ச்சைக்குரிய ஹிந்தி போஸ்டர்கள். சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் உறுதி. சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படுமா? ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கான சின்னம் குறித்தும் இன்று மாலை தெரிய வரும். வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்த டேனியல் பாலாஜி காலமானார். மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தகவல்.
இப்ப எவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் உன் காலேஜுக்கே ஒரு பெருமை சேர்த்து தந்தது நான் தான்டா. ஐ அம் a doctor. I am a surgeon. பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவரின் புகைப்படம் வெளியீடு. இவர்கள் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என NIA அறிவிப்பு. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 4 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதி தேர்வு அட்டவணையில் மாற்றம். ஏப்ரல் 10 நடக்க இருந்த அறிவியல் பாடத்தேர்வு 22ஆம் தேதியும் 12ஆம் தேதி நடைபெற இருந்த சமூக அறிவியல் தேர்வு 23ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிப்பு. நடப்பு IPL தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த புதன்கிழமை நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 39 தொகுதிகளிலும் 1749 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று முன்தினம் நடைபெற்றது. அதில் 664 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. 1085 மனுக்கள் ஏற்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட 22 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்களை வாபஸ் பெற விரும்புகிறவர்கள் இன்று மாலை 3 மணிக்குள் வாபஸ் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கெடு விதித்துள்ளது. இதையடுத்து இன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன்பின் அங்கீகாரம் பெறாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட உள்ளது. அதன்படி ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக ஆதரவுடன் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்திற்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் என்பது இன்று மாலை தெரிய வரும். இதேபோன்று சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் திருமாவளவனுக்கும் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமாருக்கும் பானை சின்னம் ஒதுக்கப்படுமா என்பதும் தெரிய வரும். இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் நிலையில் நாளை முதல் தேர்தல் பரப்புரை களம் மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் பாஜகவுடன் எப்படி கூட்டணி அமைத்தார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மணி, கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து தடங்கம் பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சமத்துவம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் கட்சியான பாஜகவோடு சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் எப்படி கூட்டணி அமைத்தார் என்று கேள்வி எழுப்பினார். சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். மோடி அவர்கள் இப்போ கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? மோடி கேரண்டில இடஒதுக்கீட்டின் வரம்பு உயர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டா? ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறாரா? நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடாதது குறித்து பேசிய மு.க. ஸ்டாலின் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்ற எண்ணத்தில்தான் தேர்தலில் இருந்து நிர்மலா சீதாராமன் தப்பித்து விட்டதாக கூறினார். ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர்.
தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சொல்றது யாரு? சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருந்தா அவரை தான் விதிக்கிறவங்க சொல்றாங்க. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? பச்சை துண்டு போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகம் செய்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்தார். அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு பழனிசாமி. பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா இரட்டையருக்கு பவுசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகிதான் பழனிசாமி. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக, சந்தர்ப்பவாத கட்சிகளான அதிமுக, பாமக வீழ்த்தப்படும் எனவும் முதலமைச்சர் சூளுரைத்தார். பாஜகவுடன் கூட்டணி என்றாலும் சமூக நீதியை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பேசிய அவர் சமூக நீதியை காக்க எந்த அளவுக்கும் செல்வோம் என்று உறுதிபட தெரிவித்தார். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப அடிப்படையாக பாமகவுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? அதற்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்கிறதா? என்ன அடிப்படையில் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? நீங்க உங்க தேர்தல் அறிக்கையும் குறிப்பிட்டிருக்கீங்க 50% இடஒதுக்கீட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் நடத்தணும் அப்படின்னு. அது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இப்போ இதெல்லாம் பிஜேபியோட முரண் இருக்கு இல்லையா? எங்களுடைய சித்தாந்தம் கொள்கை வேறு, பிஜேபி சித்தாந்தம் கொள்கைகள் வேறு. இப்போ திமுகவும் காங்கிரஸும் ஒரே கொள்கை வச்சிருக்காங்களா? ஒரே சித்தாந்தம் வச்சிருக்காங்க, ஐடியாலஜி வச்சிருக்காங்களா? இல்ல. திமுகவும் அல்லது காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே ஐடியாலஜி வச்சிருக்காங்களா? இல்ல. கெஜ்ரிவால் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸும் சம்பந்தம் கிடையாது. ஏன் உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸும் சம்பந்தம் கிடையாது. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அதே போன்றுதான் நாங்களும் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய ஐடியாலஜிஸ் வேற. ஆனாலும் எங்களுடைய ஐடியாலஜிஸ் குறைக்க, அதாவது ஒரு துளியும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய கோர் ஐடியாலஜிஸ் என்னன்னா சமூக நீதி தான். அடிப்படை எங்களுடைய சித்தாந்தம் வந்து சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக எந்த அளவுக்குனா நாங்க போவோம். நம்பிக்கை நிச்சயமா வச்சிருக்கணும். ஏன்னா உத்தரவாதம் அப்படி கேட்டு இல்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது இல்ல, நாங்க நிச்சயமா நாங்க பேசுவோம். ஒரு இஷ்யூ நாங்க பேசுவோம். அதனால இது தொடர்ச்சியா நாங்க எங்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் விட்டு கொடுக்க போறது கிடையாது. எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, இன்னும் அதிகமா நாங்க பேசியே நாங்க கொண்டு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, பேசி உறுதியா இருக்கு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 தேர்தல் சிறப்பு நேர்காணலின் முழு தொகுப்பு காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் மத்திய அரசு வரி போட்டு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு விற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து மதுராந்தகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி என்றும் வேட்புமனு தாக்கல் முடிவடைவதற்கு ஒரு நாளைக்கு முன்புதான் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அறிவித்ததாக கூறினார். பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக விலகிய நிலையில் பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக ஸ்டாலினும் உதயநிதியும் விமர்சிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நாம் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மேலும் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைப்பதும் விலகுவதும் அதிமுகவின் விருப்பம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஒரு கட்சி இருக்கின்றது, கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி, எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம்.
இதைத் தொடர்ந்து பல்லாவரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்றார். மத்திய அரசு குறைந்த விலையில கச்சா எண்ணெய் இறக்கி அதிக வரி போட்டு இன்றைக்கு விற்பனை செய்யறாங்க. ஆகவே மத்திய அரசு மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கப்பட வேண்டும். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை புறக்கணித்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்ற எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து பேசவில்லை என்ற விமர்சனத்திற்கு தடியை கொண்டு சண்டையா போட முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார்.